இந்த அண்ணன் பாவமியா பாண்டிச்சேரி போய் சரக்கை போட்டுட்டு அவன் ஆடிக்காரில் மொட்டை மாடியில் எட்டி பார்க்குற மாதிரி சட்டையை கழட்டி போட்டுட்டு வந்திருக்காப்புல. வந்து அதிலே கையில் ஒரு பீர் பாட்டிலை வச்சு சரக்கு அடிச்சுட்டே வந்திருக்காப்புல. அதை வந்து போலீஸார் வந்து மது போதையில் வண்டி ஓட்டுனது, அப்புறம் பொதுமக்களுக்கு இடையூறானது அப்படின்னு பல வழக்குகளை அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அறிவுரை சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இனிமேட்டு குடிக்க மாட்டேன், யாரும் விடு, பொங்கல் தீபாவளி நியூ இயர்லாம் வருது, அதுக்கெல்லாம் குடிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் சுற்றிலும் ஊருக்கு 4-5 ஒயின் ஷாப்பை வச்சுக்கிட்டு யாரையும் குடிக்காதீங்கன்னு சொல்கிறதுலாம் அநியாயம். உணர்ந்து நான் இதுக்கப்புறம் மது அருந்த மாட்டேன்னு சொல்லி நானும் அருந்த மாட்டேன், நீங்கள் யாருமே மது அருந்தக்கூடாது. இனி வரும் காலங்களில் இதெல்லாம் பொங்கல்லாம் வர்றதுனால நான் செய்த தவிர இவங்க யாரும் செய்யாதீங்க, இனி என் வாழ்நாள் முழுவதும் நான் குடிக்க மாட்டேன். கல்லுக்கு எப்படி தடை விதிச்சிகளோ, உடலுக்கு ஆரோக்கியமான குழந்தைகள்லாம் குடிக்கக்கூடிய கல்லுக்கு எப்படி தடை விதிச்சிகளோ, அது மாதிரி இந்த ஒயின் ஷாப்புகளுக்கு ஒரு நல்ல முதலமைச்சராக வந்து தடை பண்ணுங்கய்யா. பாவமியா அவர் மனசு நொந்து போய் சொல்கிறாருயா, இனிமேட்டு நான் குடிக்க மாட்டேன், யாரும் குடிக்காதீங்க அப்படின்ட்டு போகிறாப்புல.